வெல்கம் டு பேச்சுலர் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்டீம்டு மில்க் கஸ்டர்ட் பன்ஸ். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சரி கேஸ், நம்ம சேனல் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு பேக் டிஷ் இது. பட் ஆனால் இது 100% நான் பேக் பண்ணல. இது நம்மளோட வீட்டில் எல்லாருமே சிம்பிளாக பண்ணுற மாதிரி நான் ஒரு மெத்தடில் பண்ணுறேன். ஸோ இது இந்தோனேஷியாவில் ரொம்ப ஒரு கொஞ்சம் ஃபேமஸான டிஷ் இது. ஸோ இதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா, நான் ஒரு 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன். இப்போ நான் சர்க்கரை காட்டுறேன் பார்த்தீங்களா, இதே அளவுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர், அதாவது வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். ஸோ ஒரு 300 எம்எல் பால் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு 100 எம்எல் தான் காட்டுறேன். 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சர்க்கரை. ஸோ அதுவும் சம அளவு இருக்கணும். ஸோ இது இருந்தால் தான் இந்த டிஷ் சரியா வரும். அப்புறமா ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஏன்னா இது ஒரு ஸ்வீட் பன் இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டையும், அதே அளவு சம பங்கா இருக்கிற சர்க்கரையும், 100 எம்எல், நான் 300 எம்எல் பால் சொன்னேன். இப்போ அதில ஒரு 100 எம்எல் மட்டும் ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் சேர்த்துக்கிட்டு, இது கொஞ்சம் வார்மா இருக்கிற மில்க் இது. ஒரு மிதமான சூட்ல இருக்கிற மில்க் இது. நம்ப இதில போட்டு நல்லா நம்ம இத மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது கொஞ்சம் புளிச்சு வரணும். நான் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்றேன். ஸோ நான் அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்றேன். நீங்க ஆக்டிவேட்டட் ஈஸ்ட்ன்னு இன்னொன்னு இருக்கும். நீங்க நீங்க அது யூஸ் பண்றதா இருந்தா, நீங்க வெறும் கொஞ்சம் லைட் சூடாகுற பால மட்டும் சேர்த்துங்க. சர்க்கரை சேர்க்க தேவையில்ல. ஸோ பாருங்க, இந்த மாரி நமக்கு நல்லா இந்த மாரி அது புளிச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டா இந்த மாரி நல்லா புளிச்சு வந்துரும். இப்டி இது புளிச்சு வந்த அப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்பவும் சொல்றேன், இது ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ஆக்டிவேட்டட் ஈஸ்ட்ல நீங்க இந்த மாரி சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா, அது ரொம்ப பொங்க ஆரம்பிச்சுரும். இப்போ இன்னொரு 100 எம்எல் நான் மில்க்க சேர்த்துக்கிறேன். இதில நான் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த 3/4 கப் சர்க்கரை. அந்த சர்க்கரைய நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஓகே. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த கஸ்டர்ட் பவுடர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில இன்னொரு 100 எம்எல் நல்லா சூடாகிற பால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் அத சேர்த்துக்கிறேன். இதில நீங்க தண்ணி ஊத்தி பெசையவே கூடாது. இது கம்ப்ளீட்டா இது நம்ம மில்க்ல தான் பண்ணணும். நீங்க தண்ணி ஊத்தி பண்ணீங்கன்னா, அந்த டேஸ்ட் வராது. ஸோ இது ஸோ இது நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு, இந்த ஃப்ளார்ல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அந்த உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்க எக்காரணத்த கொண்டும் ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்தீங்கன்னா, அந்த ஈஸ்ட் பொங்கியே வராது. ஓகே. இப்ப நல்லா இந்த மாரி பொங்கி வந்த அந்த பால், ஈஸ்ட், அந்த சர்க்கரைலாம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ப அதையும் இந்த மிக்ஸரையும் ஒண்ணா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜ் தான் பேக்கிங்ல நம்ம சமைக்கிற மாரி அது ஃபர்ஸ்ட்டு போட்டு இது செகண்ட் போட்டா அந்த மாரியெல்லாம் நம்மளுக்கு பண்ணா நம்மளுக்கு பேக்கிங் வராது. அந்த மெஷர்மென்ட்டும் நம்ம பண்ற அந்த மெத்தட்ஸும் சரியா பண்ணா தான் அந்த டிஷ் நம்மளுக்கு சரியா வரும். ஸோ நான் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ இந்த ஃப்ளார இதில சேர்த்துக்கிட்டு, நம்ம ஒரு சப்பாத்தி மாவு மாரி கொஞ்சம் நான் பெசஞ்சு எடுத்துக்க போறேன். அதாவது சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப டைட்டா பெசையாம, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா லூஸாவே பெசஞ்சு எடுத்துக்க போறேன். ஸோ இத பாருங்க. இந்த மாரி நான் இத பெசஞ்சு வச்சுட்டேன். இப்போ என்ன பண்றேன்னா, ஒரு டவல்ல லைட்டா கொஞ்சம் தண்ணி நெனச்சு, நல்லா அத சுத்தி ஒரு பெரிய தட்ல கவர் பண்ணி நான் ஒரு 10 நிமிஷம் விட்டுற போறேன். 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாரி இந்த டோ நம்ம வச்சத விட நம்மளுக்கு ஒரு டபுள் சைஸ் வந்துருக்கும். இப்படி நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணணும். ஏன்னா, அது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி லைட்டா புளிச்சு வந்தா தான் அந்த டிஷ் நம்மளுக்கு ஸ்டீம் ஆகும்போது கொஞ்சம் நல்லாவே அந்த டிஷ் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வரும். ஸோ இந்த டிஷ் இப்ப அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே. இந்த மாரி ஒரு பேன்ல கொஞ்சம் லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு, இந்த மாரி சப்பாத்தி இருக்கிற நம்ம பால் மாரி நம்ம வச்சுட்டு, இப்ப இந்த டி இந்த 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 டோ நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். அதாவது என்னன்னாக்கா, நான் ஒரு இட்லி குண்டான்ல கொஞ்சம் அடியில நல்லா உப்பு கொட்டிட்டு, அதில ஒரு 5 நிமிஷம் நான் ஃப்ளேம் ஃபுல்லா வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டு, இப்போ அந்த உப்போட அந்த சும்மா உஷ்ணம் மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்ம நம்ம விட்டு வச்சிருக்கிறத நான் வச்சுட்டு, இது மேல ஒரு தட்டு போட்டு நான் வச்சிட போறேன். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வேகலை இது. சும்மா நமக்கு லைட்டா அது மாரி நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம இதுக்கு மேல தான் இந்த டிஷ் நம்ம ரெடி பண்ண போறோம். இப்ப என்ன பண்றேன்னா, இன்னொரு 1/2 கப் பால்ல கொஞ்சம் சர்க்கரைய மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, நான் இதில ஃபுல்லா நல்லா அந்த அந்த 1/2 கப் பால ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பால் மூலமா தான் இந்த டிஷ் நல்லா ஸ்டீம் ஆயி வரும்.
ஸோ நீங்கள் அரை கப் பால் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அப்படி அப்படி பண்ணால் தான் இந்த டிஷ் நல்லா அந்த அந்த மில்க் கூட நல்லா வரும். ஸோ இதை பாருங்கள், நான் பால் நல்லா ஊற்றி விட்டுருக்கேன். அதாவது நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த அடி வரைக்கும் கூட உங்களுக்கு கொஞ்சம் பால் கொஞ்சம் லைட்டாக வந்து விசிபிளாக இருக்கும். அப்படி பண்ணால் தான் இந்த இந்த பன்னு வந்து ஸ்டீம் ஆகி வெளியே வரும். இதை இதை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டு இதை வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணக்கூடாது. மேலே வந்து இது மாதிரி கலர் வரக்கூடாது. ஸோ இது வந்து ஸ்டீம் ஆகணும். ஸோ இதை பாருங்கள், நான் ஒரு நான் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி நான் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து டபுள் டைம் பண்ணதுனால இது பாருங்க நல்லா வந்து உப்பி வந்துடுச்சு. நல்லா நம்மளுக்கு வந்து சாஃப்டாக நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது டீ, காஃபி எந்த ஸ்நாக்ஸோடையும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ப்ளெயினாக சாப்பிட்டோட வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம். ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.